இந்த இடத்துல கல்கருட பகவானுடைய சன்னதியில நம்ம கல்கருட பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இத்தனை விதமான பலன் இருக்குங்கிறது. கல்யாணம் ஆகாதவங்க புத்திரபாக்கியம், வியாபார விவரத்தை, நவகிரக தோஷம், காலசர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம், பக்ஷி தோஷம், இத்தனை காரியங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். புதனோட தோஷம் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். சுக்கிரனுடைய தோஷம் பூர்த்தி கொடுக்கிறார். ஆதித்யாதி நவகிரக தேவதா இத்தனை தோஷத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய சுவாமி. திருவேங்கடமடையானுக்கு நிகரான பெருமாள் இந்த பெருமாள். அதனால இந்த பெருமாளை சனிக்கிழமையில ஒரு சனிக்கிழமை தரிசனம் பண்ணா திருப்பதி போய் 16 முறை தரிசனம் பண்ண பலன். இந்த கல்கருட பகவானுக்கு வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். இத்தனை விதமான காரியத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய கல்கருட பகவானை தரிசனம் பண்றதுனால ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை அர்ச்சனை இந்த மாரி நம்மளுடைய நட்சத்திரத்துல நேரில் அர்ச்சனை பண்றதுனால வேத ஸ்வரூபமா இருக்கிறதுனால தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய கல்கருட பகவான் ரொம்ப விசேஷமான. கல்கருட பகவானை தரிசனம் பண்றவங்க அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான பலனும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி மூலியமா போடுறோம். கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தேன்னா முதல்ல ராஜகோபுரம் நிமிர்ந்து நிற்கும். இங்கே அம்பாள் எப்படி நிமிர்ந்திருக்காளோ அதே போல் ராஜகோபுரம். அதற்கு வாசல்லையே முதல் கடவுளாக உள்ள விநாயக பெருமானை தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணிவிட்டு ராஜகோபுரம் உள்ளே வந்தோம்னா முத்தவள்ளி மண்டபம், பெரிய ராஜத்தூணோடு நின்றுட்டுருக்கிற மண்டபம். அதில் உள்ள என்ட்ரன்ஸில் வலது பக்கத்தில் திருமங்கை ஆழ்வார்னு திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை பற்றி பாசுரம் பாடின திருமங்கை ஆழ்வாருடைய சன்னதி. அவர் அந்த இடத்துல சிறை வைத்த இடம். அதற்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் நம்மாழ்வார் சன்னதி. அதற்கு பக்கத்துலேயே ராமானுஜர்னு சொல்லி ஸ்ரீவெரும்புத்தூரில் இருக்கிற ராமானுஜர் சன்னதி. அதற்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே கொடிமரம், பலிபீடகம், கருடன் சன்னதி. இதை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளார போகிறோம். உள்ளே வந்த உடனே படி ஏறின உடனே ஒரு பெரிய திருவண்ணாழி. அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம ஸ்தலவிருட்சம் மகிழ மரத்துக்கிட்ட நிற்கிறோம். அனுமார் சன்னதி, கருடனுடைய பறவை இறந்த இடம், அடக்கம் பண்ண இடம். அதற்கு எய்த்தாப்பில் சக்கரத்தாழ்வார். அந்த பிரகாரமாக உள்ளுக்குள்ளார வந்தோடனே ராமர் சன்னதி. ராமர் சன்னதியிலேருந்து மேலே போனோம்னா நூற்றுக்கால் மண்டபம் தாண்டி மேலே போனோம்னா ஒரு திருவண்ணாழி, தசாவதாரம். இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளார வந்தோம்னா கருடாழ்வாருடைய சன்னதி, கல்கருட பகவானை நம்மெல்லாம் தரிசனம் பண்ணுறோம். கல்கருட பகவானை தரிசனம் பண்ணுறவா அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான க்ஷமம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கல்கருடன் 6 கால பூஜை, தனி சன்னிதானம், வருஷத்துல 2 முறை புறப்பாடு. மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு 4 நாள் முன்னாடி சாயங்காலமும், பங்குனி மாசத்துல பௌர்ணமிக்கு 5 நாள் முன்னாடி சாயங்காலம் புறப்பாடு. இந்த புறப்பாட்டுல இவரை எழுத்துரணை பண்ணும் போது முதல்ல 4 பேர் கடத்துல ஏழை பண்றது, படியை தாண்டி 8 பேர், வார சேர்த்து 16, 32, 64 பேர் தூக்கிறது விசேஷமான உற்சவம். 4 வீதி போயிட்டு விடியற் காலம்பர அதே போல 8 பேருக்கு யதாசானத்துக்குள்ள வருவர். இப்ப வரப்போற மார்கழி உற்சவமானது வைகுண்ட ஏகாதசிக்கு 4 நாள் பின்னாடி, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி மார்கழி 22 சாயங்காலம் 6 மணிக்கு மேல புறப்பாடு இருக்கு. இந்த புறப்பாட்டுல எழுத்துறது ரொம்ப விசேஷமானது. இந்த கருடாழ்வாருடைய திருமேனியில 9 நாகம், கிரீடத்துல காதல 2, தோள்பட்டையில, மார்பல, இடுப்புல, கத்தியிலன்னு சொல்லி 9 நாகத்தோடு அவர் காட்சி கொடுக்கறதுனால தரிசனம் பண்ற அனைவருக்கும் ராகுக்கே தோஷங்கள் நிவர்த்தியானது. இவர குருவாரமான வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை இங்க அர்ச்சனை பண்றவாளுக்கு நினைத்துண்ட காரியம் அதி சீக்கிரம் நிவர்த்தியாகும். பக்ஷி ராஜாய வித்மஹே சர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயா. பக்ஷி ராஜா கோவிந்தா. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். க்ஷேத்ரேஸ்மின் சகலகலுஷகே பஞ்சவ்யூகை சமேதம் தேவம் ஸ்ரீவஞ்சுலேசம் திபுஜவரயுதம் கோடிச்சந்திரார்க்கவாசம் பிரம்மாதித்யை சமோவ்யம் வரகுணநிகரைஹி வைணதேயேன சேவ்யம் யாயீதி லோகாதிநாதம் முனிகணநிவகைகி ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் பஜே. மூலவருக்கு ஸ்ரீனிவாச பெருமாள்னு பேரு, வாசுதேவன்னு பேரு, பரிபூர்ணன்னு பேரு, நம்பின்னு பேரு. திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரிய பெருமாள் 2 கைதான். சுவாமிக்கு 4 கை கிடையாது. மனுஷனுடைய அவதாரமாக சங்கு சக்கரத்தோட இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். ஆச்சாரியன்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரம் மங்களாசாசனம்
பாக்கி இடத்துல 10 பாசுரம் தான். இவருக்கு 100 பாசுரம் திருக்கண்ணபுர சௌரிராஜ பெருமாளுக்கு. இவர் ஆச்சாரியன்கிறதுனால 100 பாசுரம் திருக்கண்ணபுர சௌரிராஜன். மந்திர உபதேசத்துக்கு விளக்கம் கொடுத்ததுனால இவர் ஆச்சாரியன்கிறதுனால தேன்கொண்ட சாரர் திருவேங்கடத்தானே நான் சென்னு நாடி நரையூரில் கண்டேனே. இங்க திருப்பதி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக பாசுரம். திருப்பதி சுவாமிக்கு உள்ள அழகு இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். என்னுடைய ஆச்சாரியனை எனக்கு இங்க திருப்பதி பெருமாளாக காட்சி கொடுத்தருங்கிறார். மலையார்ந்த கோலம் சேர் மணிமாட மிகவண்ணி நிலையார்ந்த நின்றான் நீழ்கடலை அடைநெஞ்சங்கிறார். மலை மாரி உள்ள கோவிலா இருக்கு, பெருமாள் மலை மாரி நிற்கிறார். இந்த பெருமாளுடைய அழகை வாசல்ல இருந்தபடியே தரிசனம் பண்ணிட்டு வரணும். உள்ள வந்துட்டு வெளியில போகும்போதும் தரிசனம் பண்ணிட்டு போகணும். அவ்வளோ அழகா இருக்காருங்கிறார். மேதாவிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி தபஸுக்கு இணங்கி இங்க ஸ்ரீதேவியாக பஞ்சுலவல்லி நாச்சியார் அவதாரம். இங்க ஸ்ரீதேவி உப்பிலியப்பன் கோவில்ல பூமி தேவி, ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நீலாதேவின்னு 3 இடத்துல தாயாருடைய சன்னதி தனியா கிடையாது, கல்யாண கோலத்துல இருப்பார். அதுவும் இல்லாம அந்த 2 இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்கதான் பாக்கி இடத்துல கிடையாது. இங்க தாயாருடைய சொல்படி பெருமாள் இங்க கேட்கறதா அதிகம். தாயார் முன்னாடி போனா பெருமாள் பின்னாடி வருவார். தாயாருடைய பேர்ல ஊரு, தாயாருக்கு புஷ்பம் சாத்திட்டு பெருமாளுக்கு, தாயாருக்கு 2 நாமாவளி அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாளுக்கு, எல்லாம் இங்க தாயாருக்கு தான். பெருமாள் முன்னாடியே சொல்லிட்டார், கலியுகத்துல பக்தர்கள்லாம் மனைவி சொல்படி கேட்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி சொல்படி கேட்கறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க தாயார் சொல்படி பெருமாள் இங்க கேட்கறதாக அதிகம். அதனாலதான் நீங்க கோபுரவாசல்ல இருந்து பார்க்கும் பொழுது தாயார் சென்டராகும், பெருமாள் கொஞ்சம் ஓரத்துல நிற்பார். எந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் சிவன் கோயிலா இருந்தாலும் சுவாமி தான் முன்னாடி தெரியும், ஓரத்துல தான் தாயார் இருப்பாங்க. ஆனா இந்த பக்கத்துல இந்தூர்ல தாயார் தான் சென்டராகும், பெருமாள் கொஞ்சம் ஓரமாக நின்று காட்சி கொடுக்கிறார். பெண்ணரசு நாடுங்கிறதுனால சர்வ அதிகாரமும் இங்க தாயாருக்கு. நரையூர் மூலக்கருவறைக்குள் நங்கையை முன்னிட்டு பின்னருக்கு வாசுதேவான்னு தாயாரை முன்னாடி வச்சுட்டு பெருமாள் பின்னாடி நின்று காட்சி கொடுக்கறதா ஐதீகம். அதனாலதான் தாயார் சென்றாகும், பெருமாள் ஓரத்துல நிற்கிறார். சுக்கரனுக்கு அதிதேவதையா இந்த இடத்துல மகாலட்சுமி. சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமிங்கிறதுனால இந்த இடத்துல சுக்கரனோட தோஷம் பூர்த்தி ஆகும். புதனுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு இந்த இடத்துல 5 பேரோட இருக்கிறதுனால புதனோட தோஷம் பூர்த்தி ஆகும். ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல. உள்ளுக்குள்ள 5 பெருமாள் இருக்கார். பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், பலராமன், பிரம்மான்னு 5 சுவாமியோட இருக்கிறதுனால கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறார். சுக்கரனுக்கு அது தேவதை மகாலட்சுமிங்கிறதுனால ஒரு ஜாதகத்துல சுக்கரன் சரியில்லைன்னா அந்த இடத்துல சுக்கரனோட தோஷம் பூர்த்தி ஆகணும்னா மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் பண்றது ரொம்ப விசேஷம். அதனால இந்த இடத்துல மகாலட்சுமி ஆதிக்கமா இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம வீட்டிலலாம் வீட்டுக்காரர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், நான் தான் வீட்டுக்காரமாக்க முதலிடம் கொடுத்தோம்னு சொல்லுவோம். அது இந்த இடத்துல பெருமாள் இயற்கையாகவே பண்ணியிருக்காரு. எப்படின்னா பெருமாள் 100% முதலிடம் கொடுத்துட்டார். நம்மலாம் 75-80% கொடுத்துருக்கோம். பெருமாள் அப்பயே 100% கொடுத்துட்டார். அவர் அப்பயே 100% கொடுத்ததுனால 100 வேலி நிலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கார். அதனால இந்த இடத்துல பெருமாள் 100 வேலிக்கு சொந்தக்காரராக இருக்கார். புதனுக்கு அதிதேவதையா மகாவிஷ்ணு சொல்றது. புதன் ஒரு ஜாதகத்துல சரியா இல்லைன்னா குழந்தைகள் படிக்கிறது, பேசுறது, நடக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா புதன் நீச்சமா இருக்கும், இல்லை புதன் குறைவா இருக்கும். அதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு, அதுக்கு இந்த இடத்துல தரிசனம் பண்றதுனால தோஷங்கள்லாம் நிவர்த்தியாருது. உள்ளுக்குள்ள 5 பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம். பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பிதிர்தோஷங்கள்லாம் போறது இந்த பெருமாளை தரிசனம் பண்றதுனால. ஏன்னா பிரம்மா இந்த இடத்துல 4 முகத்தோட 10 அடி உயரத்துல இருக்கார். நமக்கு எழுதியிருக்கிறவரே அவரு தான். இன்னைக்கு பிறக்க வச்சதுக்கு காரணம் மூலப்பொருளே பிரம்மா தான். ஏன்னா இந்த பிரம்மாவோடைய தரிசனம் பண்றதுனால தோஷங்கள்லாம் போறது. ஜாதகத்துல இந்த பிதிர்தோஷம்னு சொல்லுவாங்க. பிதிர்தோஷம் இருந்ததுன்னா குழந்தைகள் கல்யாணம் தடைப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கு நிவர்த்தி ஆகும். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல கருட பகவான் தான் விசேஷம். நம்ம மூலஸ்தானத்திலேருந்து கீழே வந்தோம்னா கல்கருட பகவான் ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல பக்ஷிராஜன், கல்கருடன், வைணதேயன் இந்த இடத்துல 3 பேர். இந்த இடத்துல இப்போ கல்கருட பகவான் 6 கால பூஜையோட இருக்கார். கல்லால வாகனத்தை உலகத்துல வேற எந்த இடத்துலையும் பார்க்கறது கிடையாது. இங்கதான் கல்லால வாகனமா இருப்பார். 6 கால பூஜை. மார்கழி பங்குனி சுவாமி புறப்பாடு. வருஷத்துல 2 முறை அவரை வெளியில மூலஸ்தானத்துல இருந்து தூக்கும் போது முதல்ல 4 பேர் தூக்குவாங்க. 4 பேர் தூக்கும் போது வயிற்று இருக்காது. அப்புறம் 8 பேர் நீங்கெல்லாம் நிக்கிற இடத்துல கொண்டு வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது 16, அப்புறம் 32, 64க்கு பெரிய தூண் இருக்கிற இடத்துக்கு போயிடுவார். அங்க போனோடனே மண்டபத்துல வச்சு பெருமாள் அலங்காரம் பண்ணி 128 பேர் சப்பரத்துல வச்சு தெருவுக்கு போயிட்டு உள்ள வரும்போது 64, 32, 16, 8
அதே போல 4 பேருக்கு சன்னதி உள்ளார போவார். கல்லால வாகனத்தை இந்த உலகத்துல வேற எங்கேயும் தூக்குறது கிடையாது, இங்கதான் வாகனமா இருக்கார். 6 கால பூஜையோட இருக்கார், ரொம்ப விசேஷம். பிரார்த்தனா மூர்த்தியா இருக்கார். கல்லால வாகனத்தை நீங்க உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது, இந்த ஊர்ல தான். தாயாருடைய அப்பா மேதாவி மகரிஷின்னு இந்த இடத்துல தபஸ் பண்ணியிருக்கார். நம்ம நின்று பார்க்குற இடம் இருக்க, தாயார் அவதாரம் பண்ண இடம். மேதாவி மகரிஷிங்கிறவர் பிருகு மகரிஷியா இருக்கார். பிருகு மகரிஷி தான் பெருமாள் மார்பல வைகுண்டத்துல ஒதுக்கிறார். பெருமாள் வைகுண்டத்திலேருந்து கோச்சின்னு கீழே வந்துடுறார் தாயார். அதுக்காக பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாளை காட்சி கொடுக்குறார். தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டோமேன்னு சொல்லி தாயார்கிட்ட தபஸ் பண்ணி மறுபடியும் கேட்கிறார். அதற்கு நான் அடுத்த பிறவி ஒன்று பிறப்பேன், அந்த இதுல எனக்கு நீ பொண்ணா பிறந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல திருப்பதியில நம்ம பெருமாள் ஒரு இடத்துல, தாயார் ஒரு இடத்துல பாக்குறோம். அங்க நடக்காத ஒரு விஷயம் இங்க என்னன்னா, அங்க தாயாரை நம்ம போய் பார்ப்போம், சில பேர் பார்க்காம வந்துருவோம். ஆனா இந்த இடத்துல தாயாரையும் பெருமாளையும் கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறார். அந்த பிருகு மகரிஷி தான் இந்த இடத்துல என்ன கேட்கிறார், என்னுடைய பொண்ணுக்கு தான் முதலிடம் வேணுங்கிறார். அதனால இங்க அம்பாளுக்கு நேவேத்தியாகி தான் பெருமாளுக்கு. 2வதா என் பொண்ணோட பேர்ல ஊர் இருக்கணுங்கிறார். அதனால நாச்சியார் கோயில்னு இந்த ஊருக்கு பேரு. திருமங்கை ஆழ்வார்ங்கிறவர் இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பத்தி 100 பாசுரம் பாடியிருக்கார். அந்த 100 பாசுரத்துல திருநறையூர்னு இந்த ஊருக்கு பேரு. மொத்தம் 3 பேர் உண்டு இந்த ஊருக்கு. தாயாருடைய அப்பா கேட்டதுனால நாச்சியார் கோயில்னு பேரு. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடினதுனால திருநறையூர்னு பேரு. சுகந்தகிரி கஷேத்திரம்னு ஒரு பேரு உண்டு ஆழ்வார் பாசுரத்துல. சுகந்தகிரினா மலையா கட்டப்பட்ட கோவில், சுகந்தம்னா வாசனைன்னு அர்த்தம். வாசனைகள்லாம் இருக்கக்கூடிய இடம். வயல் சூழ்ந்த திருநறையூர்னு ஆழ்வார் பாசுரம் பாடியிருப்பார். அதனால இந்த ஊரை சுத்தி நிலம் இருக்கும். அதனாலதான் பெருமாளுக்கு 100 வேலி நிலத்தோட இருக்கிறவர் அவர் 100 வேலி நிலத்தோட இருந்தாலும் அப்ப தாயாருடைய அப்பா கேட்கிறார், என்னோட பொண்ணோட பேர்ல தான் ஊர் இருக்கணுங்கிறார். அதனால தாயாருடைய பேர்ல ஊர். 2வதா அம்பாளுக்கு தான் முதல்ல நேவேத்திக்கிறார். இங்க சுவாமி சாப்பிட்டு தான் பெருமாளுக்கே நேவேத்தியம். அம்பாள் முன்னாடி போனா பெருமாள் பின்னாடி வருவார். எல்லாமே இங்க அம்பாளுக்கு தான். லேடிஸுக்கு முதலிடம் கொடுத்த இடம். நம்ம இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீட்டுக்கார மாட்ட சண்டை போடுறோம். ஆனா அந்த இதை பெருமாள் முன்னாடியே பண்ணிட்டார். நம்ம லேடிஸுக்கு முதலிடம்னு சொல்லி இந்த இடத்துல தாயாருக்கு முதலிடம். அதனாலதான் கோபுரவாசல்ல இருந்து பார்த்தாலே அம்பாள் சென்டராகவும் பெருமாள் கொஞ்சம் ஓரமா நின்று நமக்கு காட்சி கொடுப்பார். தாயாருக்கு ஏத்தமான ஊர் பெண்ணரசு நாடுன்னு இந்த ஊருக்கு பேரு. கோச்செங்கனான்னு சோழ மகாராஜா 70 சிவன் கோயிலை கட்டுறாரு. 71வது கோயில அந்த விஷ்ணு கோயிலை கட்டுறாரு. 70 கோயில்ல முதல் சிவன் கோயில் திருவண்ணகாவல் கோயில் கட்டுறார். கட்டின உடனே கட்டுறதுக்கு முதல் பிறவியில சிலந்தி வலையா இருக்கார். சிவபெருமானுக்கு சிலந்தியில வலை கட்டி வெயில் படாம பாக்குறார். கஜராஜன் யானையானவர் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி டெய்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்றார். சிலந்தி வலை கலையிறது, நம்ம என்னடா கட்டுறோம் இது மாதிரி கலையிறதுன்னு சொல்லி அவர் அடுத்த பிறவின்னு எடுத்தோன்னா யானை ஏற முடியாத கோயிலா கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் சிவபெருமான்கிட்ட. அடுத்த பிறவியில அவரு கோச்செங்கனான் சோழ மகாராஜாவா பிறந்து ராஜ்யம் பண்றார். அப்ப சிவன் கோயிலா கட்டுறாரு. 70 சிவன் கோயில் கட்டினோடனே சிவபெருமான்கிட்ட 70 கோயில் ஆன உடனே அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், எனக்கு மோட்சத்துக்கு போகணும்னா நாராயணனை கூப்பிடணுங்கிறார். இவ்வளவு காலம் பூஜை பண்ணிட்டு கூப்பிட்டா வருவாராங்கிறார். அப்பதான் போரை தூண்டி விட்டு போர்ல தோக்கும் பொழுது அவன் அறியாம கத்துறான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹான்னு. பெருமாள் 2 கையோட காட்சி கொடுத்து போன ராஜ்யங்களை மீட்டு கொடுக்கிறார். மீட்டு கொடுத்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். ராஜ்யம் பண்ணும் பொழுது இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றான். கும்பாபிஷேகம் பண்ண உடனே சுவாமி பெருமாள் போன ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கும்போது பெருமாள் கத்தின உடனே 2 கையோட காட்சி கொடுத்து ராஜ்யம் பண்றார். ராஜ்யம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே இதுக்கப்புறம் 6 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றார். சுவாமி வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போன உடனே யோஜனை பண்றாராம். 70 சிவன் கோயில் கட்டியிருக்கார், ராஜ்யம் நன்னா பண்ணியிருக்கார், விஷ்ணு கோயிலை கட்டியிருக்கார். இவருக்கு என்னடா பண்ணணும்னு பார்த்தாரு. 64 நாயன்மார்கள்ல ஒருத்தரை கொண்டு போய் கோச்செங்கனான் சோழ மகாராஜாவை உட்கார வைக்கிறார். இந்த பெருமாளை தரிசனம் பண்றதுனால புதனோட தோஷம் பூர்த்தி ஆகும், சுக்கிரனோட தோஷம் பூர்த்தி ஆகும், ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம், பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பிதிர்தோஷங்கள் எல்லாம் போறது. இத்தனையும் சுவாமி கிட்ட இருக்கு. ஆனா சுவாமியை தரிசனம் மட்டும்தான் பண்ணலாம். ஏன்னா திருப்பதியில திருவேங்கடமுடியான நம்ம போய் தரிசனம் பண்ணி பிரார்த்தனையை செலுத்துறோம், பெருமாள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறார். அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணி அழுத்து போய் இந்த இடத்துல பெருமாள் கல்யாண கோலத்துல ரிட்டையர்மெண்ட்ல 60 வயசுல எப்படி இருக்குமோ அதே போல பெருமாள் இந்த இடத்துல காட்சி கொடுக்குறார். பெருமாள்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை மனசுல உள்ளதை சொல்லலாம். காரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் கல்கருட பகவான். நீங்க எல்லாம் இந்த காணொலி மூலியமா கல்கருட பகவானை தரிசனம் பண்ணுவீங்க. அந்த கல்கருட பகவானை தரிசனம் பண்ற கல்கருட பகவான் தான் பெருமாள் தாயார்கிட்ட ஆசீர்வாதத்தோட இந்த இடத்துல நான் 108 திவ்யதேசத்துல நான் அனுகிரகம் பண்றேன், இந்த திவ்யதேசத்துல நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனையை கருட பகவான்கிட்ட கொடுத்ததா இதுங்க. அதனாலதான் இந்த இடத்துல கல்கருட பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை. கல்யாணம் ஆகாதவங்க, புத்திர பாக்கியம், வியாபார அபிவிருத்தி, நவகிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், பக்ஷி தோஷம், ராகு கேது தோஷம்,
இத்தனை விதமான காரியமும் கருட பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா நடக்கிறது. இந்த கல்கருட பகவானுக்கு வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணா இந்த இத்தனை காரியங்களையும் பொறுத்து பண்ணி கொடுக்கிறார். பெருமாள் தாயாருடைய அனுகிரகம். சாதாரணமா கருட பகவானே வேதஸ்வரூபம், அவரே நிறைய அனுகிரகம் பண்ண மூர்த்தி. இருந்தாலும் பெருமாள் தாயாருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால இத்தனை விதமான காரியங்களையும் பொறுத்து பண்ணி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் சேவிக்கிற அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான பலனும் கிடைக்கிறது. வியாழக்கிழமைல அர்ச்சனைனாக்கா ஒரு 2000-3000 அர்ச்சனை நடக்கும். அத்தனை பேருக்கும் நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால பக்தர்கள் அத்தனை பேரும் இருந்து கல்கருட பகவானை சேவிச்சு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசிக்கு 4 நாள் முன்னாடியும், பங்குனி மாசம் பௌர்ணமிக்கு 5 நாள் முன்னாடியும் சுவாமி புறப்பாடு. யதார்த்தமா இந்த காணொலி பார்க்கறவ அத்தனை பேருமே இப்ப ஜனவரி 6ஆம் தேதி கல்கருட சேவையானது நடக்க போறது. ஏன்னா இந்த காணொலி மூலியமா நிறைய காணொலியில போட்டிருக்கு. இந்த காணொலி மூலியமா பார்க்கறவ அத்தனை பேரும் சேவிச்சு கல்கருட பகவானுடைய பேர் அருளை பெறணும். ஏன்னா இந்த நவகிரக தோஷங்கள் அத்தனையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர். 10 கோயிலுக்கு போய் பார்க்கறது இந்த ஒரு கோயிலில் பார்க்கறதுனால போகும். அதனால ராகு கேது தோஷங்கள்லாம் அவ்வளோ விசேஷம். இந்த இடத்துல கல்யாணம் தடைப்படுறது இதெல்லாம் இதுதான். அதுக்கு இந்த இடத்துல தரிசனம் பண்ணா போறோம், காரியங்கள் பூர்த்தி ஆகும். இந்த இடத்துல தாயார் பிறந்தது கருட பகவான். இந்த இடத்துல க்ஷேத்திரத்துக்கு விசேஷங்கிறதுனால நம்ம பின்னாடி இருக்கிறது கருட பகவானுடைய பறவை. 2 பறவை உச்சிக்கால பூஜைக்கு வரும். அந்த 2 பறவையும் சேர்ந்தாப்புல இந்த இடத்துல 99 இறந்து போச்சு திருவோண நட்சத்திரத்துல. இன்னைக்கு இந்த காணொலி எடுக்கிற நாளும் திருவோண நட்சத்திரமா இருக்கு. ஏன்னா அந்த சுவாமியோடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்க போறதுங்கிறதுனாலதான் இது மெயினான விஷயம். அதனால அந்த திருவோண நட்சத்திரத்துல இந்த இடத்துல கருட பகவானை அடக்கம் பண்ண இடம். ஏன்னா இந்த இடம் கருடனுடைய ஸ்தலமா இருக்கிறதுனால உச்சிக்கால பூஜையில இந்த இடத்துல சுவாமி நைவேத்தியான பிரசாதம் போடுவோம், சாப்பிடுவோம். எல்லாருக்குமே தெரியும், மீன் தான் சாப்பிடும், அது சாப்பிடும்பாங்க. ஆனா இந்த சுவாமி பிரசாதத்தை நைவேத்தியம் பண்றது, போடுறது, சாப்பிடுறது இந்த 2ம் சேர்ந்தாப்புல இறந்து போனதுனால இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்கு. அதனால இந்த ஸ்தல விருட்சம் மகிழ மரம். அதனால கருடனுடைய ஸ்தலம் தாயார் அவதாரம் பண்ண இடங்கிறதுனால இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரதட்சணம் பண்றது ரொம்ப விசேஷம். இதற்கு எய்த்தாப்புல சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு இருக்கு. அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில பெரிய யந்திரத்துல சுத்தி அவதாரம் நவகிரகத்தோட சுவாமி இருக்கார் இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல தாயாருடைய அப்பா மேதாவி மகரிஷின்னு சொன்னே அவர் தபஸ் பண்ண இடம், அவர் பூஜை பண்ண சன்னதி இது. இந்த ஊருக்கு ஆதி மூலமான சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி. இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில தாயார் அவதாரம் பண்ண இடம். அதனாலதான் ஸ்தல விருட்சம் மகிழ மரத்துக்கு நேரா இருக்கும். இந்த இடம் நம்ம நின்று பேசின்னு இருக்கிற இடம், நம்ம பார்க்குற இடம் எல்லாமே தாயார் விளையாடின இடம். இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போனா எத்தனை பலன் உண்டுங்கிறத பாருங்க. அதனால அத்தனை பலனும் உண்டு. நம்ம க்ஷேமத்தை கொடுக்கும். திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரத்துலேயும் ஒவ்வொரு பாசுரத்துல ஒவ்வொன்று சொல்றார். இந்த தோட்டத்துக்காக ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். இந்த புஷ்கரணிக்காக 10 பாசுரம். மணிமுத்தா நதின்னு இந்த புஷ்கரணிக்கு குளத்துக்கு பேரு. இந்த வயல்லாம் சூழ்ந்து இருக்குங்கிறதுக்காக இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய வயல், இந்த ஊரை சுத்தி இந்த சுவாமிய சன்னதியை சுத்தி இருக்கக்கூடிய அம்பாளுடைய சன்னதி, கிராம தேவதைகளை பத்தி இதே மாரி கோச்செங்கனான் சோழ மகாராஜா தாயாரையும் பெருமாளையும் சேர்த்தாப்புல வர்ணிக்கிறார். விடையடத்த மடவண்ணம் பிரியாது மடற்கமலம் மதுனுகத்து மதுனுகரும் வயலெடுத்த திருநறையூர் முறையடத்த சிரமேந்தி மூவுலகம் வரிதிருவோன் எடர்கெடுத்த திருவாளன் எனையடியாடு நெஞ்சங்கிறார். எல்லா விதமான கஷ்டத்தையும் போக்கக்கூடியவன்கிறதுனால எடர்கெடுத்த திருவாளன்னு பேரு. நான் உங்கள்கிட்ட இந்த தோஷங்கள்லாம் பூர்த்தி பண்ணுவாருன்னு சொல்றேன். இதை திருமங்கை ஆழ்வார் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பாசுரத்துல சொல்லும் போதே எடர்கெடுத்த திருவாளன்னு சொல்றேன். எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியவன்னு சொல்லி இந்த இடத்துல ஆழ்வாருடைய பாசுரத்துல சொல்லியிருக்கார். தாயாரும் பெருமாளும் பிரியறதே கிடையாது. கல்யாண கோலத்திலேயே காட்சி கொடுக்கிறார். ஏகபத்தினி விரதனா ராமாயணத்தை நம்ம காதால கேட்கறோம், உபன்யாசம் இதெல்லாம் சொல்றதை கேட்கறோம். அந்த ராமனையும் சீதையும் பார்க்கணும்னா நரையூருக்கு போனா பார்க்கலாங்கிற. நன்று நன்று நரையூருக்குன்னு ஆழ்வார் பாசுரத்துல சொல்றாரு. இந்த இடத்துல ராமனும் சீதையுமாக ஏகபத்தினி விரதனாக ஒரே தாயாரோட இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாருங்கிற. இதே பெருமாள் தான் திருச்செறையில சாரநாதனா காட்சி கொடுக்கிறார். பக்தர்களுடைய பாகவதாளுடைய பாதங்கள் எல்லாம் என் தலையில சுமக்கிறேன்னு சொல்லி ஆழ்வார் பாசுரம் படுறார். அந்த பெருமாள், இந்த பெருமாளை சேவிச்சுட்டு சாரநாதனை சேவிச்சோம்னா என்னன்னா இதே பெருமாள் அங்க 5 தாயாரோட காட்சி கொடுக்கிறார். 5 தாயாரோட காட்சி கொடுத்து க்ஷேமத்தை கொடுக்கிறார். அங்க என்னன்னா பாகவதாளுக்கு ரொம்ப ஏத்தத்தை கொடுக்கிறார். அந்த சன்னதியில போய் பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை சேவிக்கிறவாளுடைய திருவடியை ஏன் தலையிலன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா சாலிகிராமம். இந்த சுவாமி சாலிகிராம மூர்த்தியா இருக்கிறதுனால இதே சுவாமி தான் சாலிகிராமமா அந்த இடத்துல ஊரெல்லாம் சாலிகிராமமா இருந்ததாகவும் ஆழ்வார் பாசுரத்துல சொல்லியிருக்கார். அதனால இந்த பெருமாளை சேவிக்கிறவா அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான க்ஷேமமும் கிடைக்கும். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல ஒவ்வொரு பாசுரத்திலையும் சேவிக்கிறவாளுக்குன்னு ஒரு பலனை சொல்லி பலசுருதியை சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. அதனால ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம்.
அதனால வந்து எல்லோரும் சேவிக்கணுங்கிறது பிரார்த்தனையாகவும் வச்சுக்கிறோம். இந்த சுவாமி நிறைய அனுகிரகம் பண்ணிருக்கார், தானா வந்துருவேன். இந்த காணொலியை பார்க்கும் பொழுது வரணும். இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. உள்ளுக்குள்ளார நாச்சார் கோயில்னு கேட்டால்னா உள்ளுக்குள்ளார வந்து பெருமாளை சேவிக்கலாம். அத்தனை பேரும் வந்து சேவிச்சு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதைய நிதையத்தினாம் ஸ்ரீ சுகந்தகிரி நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் இது. நீங்கள் அத்தனை பேரும் சேவிச்சு சுவாமியுடைய அனுகிரகம் பெறணுங்கிறது தான் அந்த துறையுடைய ஒரு இணக்கமாக இது எடுத்து போட்டிருக்கு.